இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே நிதி இருக்க போது? கார் பந்தயம் நடத்த தேவையா? நடத்த கார் பந்தயம் தேவைங்களா? ஐய நினைச்சு பாருங்க, பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதுக்கு தான் அவர் துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு. நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இல்லை, கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கா துணை முதலமைச்சர் தான். பிறகு எழுதாத பேனா நடுக்கட்டில் கூட வைக்கிறாங்க. 82 கோடி அதுக்கு செலவாம். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். எழுதாத பேனா எங்கே வச்சா என்ன? அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் வைக்கிறேன், நாங்கள் வேண்டான்னு சொல்லலையே. எழுதுகிற பேனாவை நம்முடைய மாணவர்களுக்கு கொடுங்க, மாணவர்கள் பாராட்டுவாங்க. இதே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மா, அம்மாவுடைய அரசு இருந்தாலும் இதைத்தான் செயல்பட்டு இருக்கும். எழுதாத பேனாவுக்கு கடலில் வைப்பதற்கு 82 கோடி நிதி ஒதுக்கிய அரசாங்கம் தேவையா?